ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். 19th மார்ச் 2026 அன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி ஒன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனோட ஃபுல் அனாலிசிஸ் தான் இது. இந்த அனாலிசிஸை ஏன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்? மெயினாக ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக அப்கமிங் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரிவ்யூ ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணவும் முடியும். அடுத்து ட்ரெண்ட் அனாலிசிஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எந்த டாபிக்ஸ்க்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதிகமான வெயிட்டேஜ் தராங்கன்னோ நம்ம இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம் ஹாலில் டைமை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு ரியல் டைம் ஃபீட்பேக் மூலியமாகவும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ஒரு விஷயம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க்கோடு சேர்ந்து ப்ராப்பர் எக்ஸாம் அனாலிசிஸ் ரொம்பவே அவசியமான விஷயம். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீடிஃபைன் யுவர் ப்ரிப்பரேஷன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸில் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, நம்ம ப்ரீவியஸ் ஷிஃப்ட் அனாலிசிஸ் வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2016 இஸ் ரிலேட்டட் டு த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன் இந்தியான்னு கேட்டிருந்திருக்காங்க. ஆன்சர் 101, 101st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இதுக்கு ஆன்சரு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கல் ஷெடியூல் படிச்சுக்கோங்கன்னு ஃபஸ்ட்டு ரிவ்யூவிலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கடைசி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு 5 to 6 அமெண்ட்மெண்ட்ஸும் நம்ம சொன்னது தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, அண்டர் விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆடட் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ரயில்வேல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி கொஸ்டின். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி பேஸ் பண்ணி உள்ள ரெக்கமெண்டேஷனாக வந்தது. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 156, who has the authority to remove a state governor from their post? President of India. நான் ஆர்டிகல் 100லேருந்து 300 வரைக்கும் எஸ்டர்டே கூட நம்ம ரயில்கோல் சேட் குரூப்லேயும் சரி, மெயின் சேனல்லையும் சரி, நான் ஒரு வீடியோ ஷார்ட்கட் வித் க்ளூவோட போட்டிருந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். 100 to 300 அதில் இருக்கும், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த லிட்ரல் மீனிங் ஆஃப் த வேர்ட் sovereign as mentioned in the preamble of the Indian Constitution? A country that is independent to conduct both its internal and external affairs. அடுத்து, when did Legal Service Authorities Act of 1987 come into effect? எப்போ வந்ததுன்னா November 9, 1995. To which ruler is the Prayag Prasasti Allahabad pillar inscription related? Samudragupta. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். In the context of post-Gupta history, what does the term Shreni refers to? A guild or association of merchant and artisans. Which social evil did Bhimramji Malabari primary campaign against? இது child marriage against. அடுத்து, who was a prominent leader of extremist Garam Dal group of Indian National Congress? Answer Bala Gangadhara Tilak. Lal Bal Pal ட்ரையோவில் உள்ளவங்க. In which Buddhist text Pitaka are the dialogues and teachings of Lord Buddha collected? சுட்ட பிதக்கா, இதுவும் ரிப்பீட்டட் தான், இதுவுமே ரிப்பீட்டட் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ நோபல் கேஸ்? நோபல் கேஸ் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் அண்டு இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆன்சர் ஆக்சிஜன், அதுதான் இதில் கிடையாது. வாட் டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் அண்ட் லீஃப் வெனேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் பேம்பூ பிளான்ட்? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அண்ட் பேரலல் வெனேஷன். இதுவுமே என்சிஆர்டியில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க படிக்கிறப்ப, அதை ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கலாம். ஸோ நம்ம எந்த மாதிரிலாம் பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதுலேயும் கொஸ்டின் வருது. புத்தா, ஜெயினிசம், அந்த ரிலீஜியன் சம்மந்தப்பட்டது, அதையும் பார்த்துருக்கணும். நோபல் கேஸ், இனர்ட் கேஸ், அந்த பீரியாடிக் டேபிள் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அதுவுமே கேட்டுட்ருக்காங்க. வேர் டு பேரலல் ரேஸ் ஆஃப் லைட் கன்வர்ஜ் ஆஃப்டர் ரெஃப்ளெக்டிங் ஆஃப் எ கான்கேவ் மிரர்? ஆன்சர் பிரின்சிபல் ஃபோக்கஸ். கான்கேவ் மிரர், லென்ஸ், அது ஒவ்வொன்றும் ப்ளேஸ் பண்ணுற இடத்து மூலிமா நம்மளுக்கு இமேஜ் எப்படி கிடைக்கும், இதில் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த பிரைமரி யூஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் லைக் ஹீமோஃபிலியா ஆர் சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ்? பை வாட் பர்சன்டேஜ் வாஸ் த இந்தியன் ருப்பி டிவேல்யூட் அகெயின்ஸ்ட் மேஜர் ஃபாரின் கரன்சி இன் 1991? எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 18 to 20%. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். According to the Economic Survey 25-26, how much total remittance did India receive from NRIs in financial year? 135.46. இந்த வேல்யூ எல்லாமே
நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேர் இஸ் த ரிங் ஆஃப் ஃபயர் லொக்கேட்டட்? பசிபிக் ஓசன். இதுவும் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டும் கூட. நிறையா கொஸ்டின்ஸில் இது கேட்ட கொஸ்டின் தான். விச் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ் 1 பில்லியன் லோன் டு சப்போர்ட் பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா இன் இந்தியா? வேர்ல்டு பேங்க்கு. இந்த டைஅப்பு, அமௌண்ட் ரிலேட்டடு இதெல்லாம் நம்ம படித்தோம்னா இந்த 2-3 கொஸ்டின் தான் போட முடியும். ஆனால் அதுவே நம்ம மீட்டிங்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீட்டிங்ஸ், எம்ஓயூஸ் கூட அதிகமாக இருக்கும். மீட்டிங் முக்கியமானதை கவர் பண்ணுங்க போதும். அது போக நீங்கள் ஏற்கனவே நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொன்ன டாபிக்ஸ் படித்தாலே பாதிக்கு மேலே கண்டிப்பாக போட்டுடலாம். அதுக்காக உட்காந்து நீங்கள் வேல்யூ உள்ளதை 1 இயர் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது அப்பப்போவே படித்து வச்சுருந்தாலுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். வாட் டிட் ஜவஹர்லால் நேரு ரெஃபர்ட் அஸ் டெம்பிள் ஆஃப் மாடர்ன் இந்தியா? டேர்ம்ஸ் அண்டு மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் டிசிஎஸ் கொஸ்டின். எஸ்எஸ்சியில் கூட கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் மியூசிஷியன் டு பி அவார்டட் வித் பாரத் ரத்னா? எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. அதாவது ஃபீமேல் ரிலேட்டட் வித் ஃபஸ்ட்டு. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும். இந்த கொஸ்டினை விடுங்க, இது போட்டிருக்கலாம், இதுவும் போட்டிருக்கலாம், இதுவும் போட்டிருக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சுப்புலக்ஷ்மி அண்டு அவார்டு சம்மந்தப்பட்டது பார்த்தோம். அப்போ அவார்ட், லிட்ரேச்சர், ஏற்கனவே நான் சொன்ன ஃபெஸ்டிவல் டான்ஸ், இதெல்லாம் நம்ம மொதல் ரிவ்யூலேருந்து சொன்னது. அப்போ பார்த்துக்கோங்க அப்கமிங் ஷிஃப்ட்டில் எப்படி வந்திருக்குன்னு. இன் விச் ஸ்டேட் இஸ் த கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் லொக்கேட்டட்? ஆன்சர் தமிழ்நாடு. நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதுக்கு தனியாக க்ளூ வச்சு வீடியோ போட்டிருக்கோம், அது பார்த்துருந்தாலுமே இந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். விச் கண்ட்ரி கரண்ட்லி ஹேஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் சென்காக்கு ஐலாண்டு? ஆன்சர் ஜப்பான். இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசா இஸ் சிலிக்கா லேக் ஸ்ப்ரெட்? பூரி, கொர்தா அண்டு கஞ்சம். இது டெப்த்தாக ஒடிசாக்குள்ளே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் மாடரேட் டு டஃப் கொஸ்டின். ஹூ ஃபவுண்டட் த பிரம்ம சபா, லேட்டர் நோன் அஸ் பிரம்ம சமாஜ் இன் 1828? ராஜாராம் மோகன் ராய். இது நம்ம ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷிஃப்ட்லேயே ஏற்கனவே ஆத்மீய சபா, இந்த ஆத்மரங் பண்றங், அப்புறம் இன்னொரு சபாலாம் சம்மந்தப்பட்டது கேட்டிருக்கப்பவே இதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்க சொல்லியிருந்தோம். அடுத்து அப்கமிங் ஷிஃப்ட்லேயும் வந்திருக்கு. இதனால தான் ரிவ்யூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறது. இந்த ஒரு கொஸ்டினே நம்மளுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையலாம். ஹவு மெனி functional subjects are listed in 12th schedule of the Indian Constitution? Answer 18 subject related to municipalities. Schedules நம்ம சொன்னது தான். ஆர்டிகிள்ஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் 1 to 50 எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். 100 to 300 இம்பார்ட்டண்ட் உள்ள ஆர்டிகிள்ஸ் லூசனில் கொடுத்ததை க்ளூ வச்சு போட்டிருக்கிறோம் வீடியோ ரயில் கோலில். அதையும் ரெஃபர் பண்ணிட்டீங்கனாலே நிறைய அட்டன் பண்ணிடலாம். அதுபோக ஷெடியூல்ஸ், நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். What type of farming in India is widely spread for local consumption and often relies on traditional methods despite modern inputs? Intensive subsistence farming. ஃபார்மிங்லேயே ஒரு 2-3 டைப் கொடுத்து அதை எக்ஸ்ப்ளனேஷன் லூசனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பிங்க் கலரில். அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே ஈஸியான கொஷின் தான். இன் விச் இயர் டிட் இந்தியா அஃபிஷியலி பிகேம் அ ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் SCO, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்? 2017. விச் சயின்டிஸ்ட் டிட்டர்மைன் த சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ ஆஃப் அன் எலக்ட்ரான்? 1897. ஆன்சர் ஜே தாம்சன். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட்டில் டால்டன் சம்மந்தப்பட்டது, ரூதர்ஃபோர்டு, ஆப்ஷன்ஸில் சேட்விக்கு, ஜே தாம்சன்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம ரிவ்யூ பார்க்குறப்பவே இது சம்மந்தப்பட்டது வரும் அடுத்து அப்கமிங் ஷிஃப்ட்டில் அப்படின்ற அந்த ஆப்ஷன் மூலியமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போவே நம்ம மொதல் டே ஷிஃப்ட்லேயுமே இந்த மாதிரி கொஸ்டின், செகண்ட் டேலையுமே வந்திருக்கு. இப்போவும் பாருங்கள் அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் இருக்குது. அப்போது ஒரு பர்சன் அவங்களோட இன்வென்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ், இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னதுக்கான ரீசன் இதுதான். நெக்ஸ்ட்டு, ஹூ ஹேஸ் த அத்தாரிட்டி டு டிசைட் ஆன் சேலரிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் இந்தியா? இது பார்லிமெண்ட். இதுவுமே இம்பார்ட்டன்ட் அஸ் வெல் அஸ் ரிப்பீட்டட் டிசிஎஸ் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஏபயாட்டிக் காம்பனன்ட் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம்? ஆன்சர் சாயில். பயாட்டிக், ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ்லாம் இதெல்லாம் ரிப்பீட்டடாகவே ரயில்வேல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். டு விச் டைனாஸ்டி டிட் கிங் கரவேலா ஆஃப் கலிங்கா பிலாங்ஸ்? செட்டி டைனாஸ்டி, ஆல்சோ நோன் அஸ் மகாமேதவாகஹானா டைனாஸ்டி. த்ரிசூல் 2025 இது நம்ம டாப் 50 சிஏலேயே போட்ட கொஸ்டின் தான். டாப் 50 சிஏ ரயில் கோடில் போட்டிருந்த கொஸ்டின். த்ரிசூல் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிரைமர்லி ஹெல்ட் எங்கே நடந்ததுன்னா குஜராத் அண்டு ராஜஸ்தான். Which electronic component is used in 4th generation of computers? Answer VLSI.
ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அதை பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷிஃப்ட்டில் மட்டும் இல்லாமல் போன வருஷமே கம்ப்யூட்டருக்கு தனியாக ஒரு வீடியோ 50 கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின் நம்ம போட்டிருந்தோம் என்டிபிசி வர்றதுக்கு முன்னாடி. அதுலேயே இதை இண்டிகேட் பண்ணி சொன்னது தான். வாட் டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் டஸ் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எய்ம் டு எஸ்டாப்ளிஷ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். டிபிஎஸ்பி ரிலேட்டடாக அமெண்ட்மெண்ட் ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டாங்க. அப்புறம் ஆர்டிகல் ஷெடியூல்ஸ்லையும் இறங்கிட்டு இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சரை வச்சு ஆன்சரை கொஸ்டினை வச்சும் கேட்பாங்க. ஸோ ரிவ்யூ தெளிவாக பார்த்துக்கோங்க. இன் விச் இயர் வாஸ் த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் லான்ச்டு? ஆன்சர் 2014. இது போன வருஷம் என்டிபிசிலையுமே இதே மாதிரி அந்த 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக்கில் உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாமே இப்போ 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அட்டைன் பண்ணியிருக்கு, அதோட இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கோன்னு மோடி ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம சொன்னது தான். அதுவுமே கேட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய ஷிஃப்ட்லையுமே அந்த ஸ்கீம்ஸ் வித்து ரெக்கார்ட் பிரேக்கிங் அண்டு இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கிறதா இருந்தது அப்படின்னா அதை நல்லா பார்த்துக்கணும். லமான் இஸ் ஏ ஃபேமஸ் ஃபோக் சாங் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட்? ஆன்சர் ஹிமாச்சல் பிரதேஷ். நம்ம லிட்ரேச்சர் அண்டு கல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான காரணம் இப்போ புரிஞ்சிருக்கும். ஃபோக் சாங், டான்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ். இன் விச் ஸ்டேட் இஸ் த மேங்கோ ஷவர் காமன் ப்ரீ மான்சூன் ஃபினோமெனான்? கேரளா அண்டு கர்நாடகாவில் தான் மேங்கோ ஷவர்னு சொல்லுவாங்க. மான்சூன் ரிலேட்டட் படிச்சுக்கோங்கன்றது ஏற்கனவே செகண்ட் டே ஆஃப் ரிவ்யூவில் நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படியே கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டேலையும். விச் ஷார்ட்கட் கீ இஸ் யூஸ்டு டு சேவ் அ டாக்குமெண்ட் இன் மோஸ்ட் விண்டோஸ்? ஆன்சர் Ctrl+S. இதுக்கு அப்ரிவேஷன் ஷார்ட்கட்ஸ் கீ காம்பினேஷன். இதுக்கு நம்ம ரயில் கோல்லையே டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது. அதில் டெய்லி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க ஒரு ஷிஃப்ட்லேயுமே. வென் வாஸ் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா லான்ச்டு? ஆன்சர் July 15, 2015. பார்த்துக்கோங்க. இப்போது அந்த 10 to 12 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்களா? இதுதான் நான் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஹூ பப்ளிஷ்ட் அருந்ததி ராய் மதர் மேரி கம்ஸ் டு மீ? இது இம்பார்ட்டண்ட்டான புக்கு. அருந்ததி ராய் எழுதினது. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா, பப்ளிஷ் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பென்குயின் ரேண்டம் ஹவுஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பிரைமரி பொல்யூட்டன்ட்? ஆன்சர் ஓசோன். இது வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட். பொல்யூட்டன்ஸ் சம்மந்தப்பட்டதில் இது சயின்ஸ்லேயே வரக்கூடியது. என்சிஆர்டியில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த சாப்டர். ஹூ இஸ் த கரண்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரி அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் இந்தியா as ஆஃப் March 2026? சிம்பிள் கொஸ்டின். மினிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவராஜ் சிங் சௌஹான். ஒய் இஸ் லிங்கராஜா டெம்பிள் கிளாஸிஃபைட் அண்டர் நகரா ஸ்டைல் ஆர்கிடெக்சர்? பிகாஸ் ஆஃப் இட் ஹை கர்விலினியர் டவர். இதெல்லாம் கொஞ்சம் டஃப் கொஸ்டின் தான். எந்த ஸ்டைல் எந்த டெம்பிள்னு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ டெப்த்தாக இறங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. விச் யூரோப்பியன் பவர் வாஸ் த ஃபஸ்ட் டு அரைவ் இன் மாடர்ன் இந்தியா? யார் ஃபஸ்ட்டு அரைவ் ஆனா அப்படின்னா போர்ச்சுகீஸ். வாஸ்கோ ட காமா இன் 1498. இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் போனாங்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்ததா சொன்னாங்க. ஒரு சில கொஸ்டினில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். நம்மளுக்கு அந்த அப்படியே அக்யூரேட் கொஸ்டின்றது முக்கியம் இல்லை. அப்கமிங் ஷிஃப்ட்டுக்கு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுன்றத இந்த கொஸ்டின் மூலியமாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு 2004 ரூல்ஸ் வாட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எ பர்சன் பார்ன் outside India after December 3, 2024 to acquire Indian citizenship decision by descent? Registration of birth of an Indian consulate within 1 year. அதுதான் ரூலு. இன் ஹவு மெனி கேட்டகரிஸ் வாஸ் த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் 2025 அவார்டு? எத்தனை கேட்டகரியில் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கேட்டகரி. இது அவார்ட்லேயே கொஞ்சம் மாடரேட்டாக இறங்கியிருக்காங்க. நம்ம அவார்டு படிக்கிறது ஓகே, பட் எத்தனை கேட்டகரிஸ்ன்றதெல்லாம் கொஞ்சம் மாடரேட் லெவல் தான். ஹவு டு பிரயோஃபைட்ஸ் ஆப்டைன் தேர் ஃபுட்? த்ரூ photosynthesis. இது சிம்பிள் ஒன். பிரயோஃபைட்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், ஆட்டோட்ராபிக் எல்லாமே ரிப்பீட்டட் ஒன் தான். வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட் இன் ஏ சிபியூ? டு டீகோட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆப்ரேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லூசன்ட்டில் பேக் சைடுமே நான் சேர்த்து கவர் பண்ண சொல்லுவேன் கம்ப்யூட்டருக்கு. அதில் இதை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. மெமரி யூனிட்டு, லாஜிக் யூனிட், இது எல்லாமே என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான், டிசிஎஸ் பேட்டர்ன்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு, விச் லாங்குவேஜ் does not belong to Tibeto-Burman Sino-Tibetan language family? Assamese கிடையாது. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 நேச்சுரல் நம்பர்ஸ்? ஆன்சர் 32.5. இந்த கொஸ்டினும் கேட்டு வந்திருக்காங்க. n+1 இந்த மாதிரி எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதுக்கு ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ 64 + 1ன்னு போடுற மாதிரி இருக்கும். ஆட் நம்பருக்கு, சாரி நேச்சுரல் நம்பருக்கு.
இப்போ 65 டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே 32.5 வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் இது எல்லாமே நல்லா பார்த்துட்டு போயிருங்க மேக்ஸ்க்கு. ரிகார்டிங் த அண்டர் 20 வேர்ல்டு கப் விச் டீம் ஓன் தேர் ஃபஸ்ட் டைம் இன் டோர்னமெண்ட் ஹெல்ட் இன் மொராக்கோ. இது ஃபஸ்ட்டு டைமு, அதுவும் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம மறக்கக்கூடாது. ஆன்சர் மொராக்கோ டிஃபீட்டிங் அர்ஜென்டினா இன் த ஃபைனல். நெக்ஸ்ட், விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சேஞ்ச் த ஸ்பெல்லிங் ஆஃப் ஒரியா டு ஒடியா? ஆன்சர் 96th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. இது ஒரு இம்பார்ட்டண்ட் அண்டு ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. நிறைய மார்க் டெஸ்ட்லேயே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆன் ஹூஸ் பர்த் அனிவர்சரி வாஸ் த தர்த்தி ஆபா ஜன்ஜாட்டியா கிராமா உட்காஷ் அபியான் லான்ச்டு பை PM மோடி? காந்திஜி அவங்க பர்த் அனிவர்சரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, October 2, 2024. Who was the first person to read and identify the titles Devanama Piya and Piyadasi in Ashoka inscription? Answer James Prince of 1837. இது ஒரு ரிப்பீட்டட் RRB கொஸ்டின் தான் இதுவுமே. Where was 68th Commonwealth Parliamentary Conference 2025 held? Answer Bridgetown, Barbados. Important meetings and conference ஃபஸ்ட்டு டேலேருந்தே நம்ம ரிவ்யூவில் சொல்கிறது, தேர்ட் டேவும் கேட்டிருக்காங்க. விச் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் த மோஸ்ட் ஆஃப் த GDP ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் USA ஆர் ஜப்பான்? டெர்சரி செக்டார் மூலியமாக தான் GDP க்ரோத் ஆகுது, சர்வீஸ் செக்டார். அக்கார்டிங் டு த மார்க்கெட் ஃபோர்காஸ்ட் 25 to 30, வாட் இஸ் இந்தியாஸ் குளோபல் பொசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பாலிமர் மார்க்கெட்? ஆன்சர் ஃபஸ்ட்டு, அதாவது ஹையஸ்ட் CAGRன்னு இருக்குது. What is India's rank in Global Sustainable Development Goal Index according to the Sustainable Development Report? Answer 99th rank. Index இதுவும் ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான். இண்டெக்ஸ் மிலிட்ரி எக்ஸசைஸு, அப்புறம் மீட்டிங்ஸ் அண்டு கான்ஃபரன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது எல்லாமே படிக்க சொல்லலை. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், அட்லீஸ்ட் எதையாவது கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. Which of the following is an example of Ganvadya idiophone instrument? Answer Gadam. இது கஷ்டமான கொஸ்டின் தான். இது போக அப்பாயின்மெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உள்ளது. அது போக உங்களுக்குலாம் வேல்யூ சம்மந்தப்பட்டது கேட்குறாங்கன்னு முதல்லேருந்து வேல்யூலாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே டஃப் ஆயிரும். ஏன்னா நம்ம படிக்கிறது ஈஸியாக படித்து மைண்டில் ஞாபகம் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த வேல்யூ பேஸ்டு கொஸ்டின் ஒன்றுக்காக நீங்கள் நிறையா படித்து டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இதில் ஈஸியாகவே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். விச் போர்ச்சுகீஸ் கவர்னர் இன்ட்ரடியூஸ்ட் ப்ளூ வாட்டர் பாலிசி? ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அந்த போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு போனது சம்மந்தப்பட்டது கேட்டுட்ருக்காங்க. அப்படி ஒரு ஷிஃப்ட்டில் இருக்குது. ஒரு சில ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி அவங்க டைமில் வந்த ஆள் யார், அதில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணால், ஸோ அந்த ஏரியா நம்ம ஸ்பெசிஃபையாக இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். விச் டிவைஸ் ஃபங்க்ஷன் அஸ் போத் இன்புட் அண்ட் அவுட்புட்? டச் ஸ்க்ரீன். இதுவுமே நம்ம ரயில்வேல போன NTPCக்கு கம்ப்யூட்டர் அதில் ஒரு 25 கொஸ்டின் கிட்ட போட்டிருந்தோம். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் எல்லா ஆப்ஷனும், அதில் சொன்ன கொஸ்டின் இது. வாட் இஸ் த ப்ராசஸ் கால்டு வென் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் இன் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆக்சிடைஸ் ஓவர் டைம் சேஞ்சிங் தியர் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்? ஆன்சர் ரான்சிடிட்டி ஆக்சிடேஷன். இது ஒரு ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான சயின்ஸ் கொஸ்டின். Which article of the Indian Constitution directs the state to organize village panchayat? Article 40. 1 to 50 வரைக்கும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தது தான், டேரெக்டாகவே வந்திருக்கு. அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் 10% EWS, அதாவது 103rd அமெண்ட்மெண்ட்? இது எந்த ஆர்டிகல் கண்ட்ரில் வருதுன்னா Article 15 Subdivision 6. இன் விச் இதுலேயும் பாருங்கள் ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் உள்ளதான். இது கடைசியாக ஒரு 5 to 6 அமெண்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். Which Indian state or union territory is the Coal Desert Biosphere Reserve primarily located? Himachal Pradesh. Simple Biosphere Reserve கேட்டு வச்சுருக்காங்க. What is the function of control plus tab to switch to the next tab? இது போன NTPCலேயே நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. இதுவுமே ரொம்பவே ரிப்பீட்டடான கொஸ்டின் ஃபார் RRB. According to Arthashastra, what was the fundamental administrative basis of Mauryan Empire under Chandragupta Maurya? Centralized administration with a bureaucratic hierarchy.
How many countries signed the UN Cybercrime Convention by the end of high-level ceremony in October 2025? 72 countries. Meetings and gatherings. In which year and city was the first Earth Summit? Rio Summit held 1992 Rio de Janeiro, Brazil நடந்திருக்கு. Which article of the Indian Constitution empowers Parliament to regulate right of citizenship by law? Article 11. Which law of thermodynamics state that energy can neither be created nor destroyed, only transferred from one form to another? Answer first law of thermodynamics, law of conservation of energyன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தும் படித்தது ப்ளஸ் ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி கொஸ்டினும் கூட. வாட் இஸ் தி லார்ஜ் ஸ்கேல் ஸ்லைடிங் ஆர் ஃபாலிங் ஆஃப் ஸ்னோ இன் மவுண்டைன் ரீஜன் கால்? அவலாஞ்சின்னு சொல்லுவாங்க. ஹிம் ஷிக்லான். இதில் அவலாஞ்சி நம்ம நிறைய தடவை பார்த்தது. இது ரிப்பீட்டட் டிசிஎஸ் கொஸ்டின், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ரெண்டுலேயுமே கேட்டிருக்காங்க இதெல்லாம். ரிகார்டிங் தி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மாடர்ன் இந்தியா எல்லா ஷிஃப்ட்லேயுமே வந்துடுது. ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக அடிக்கிறது மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தான். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட்? சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே அடிக்கடி கேட்ட கொஸ்டின். பேட்ருதீன் தயாப்ஜி. வாட் டைப் ஆஃப் லென்ஸ் இஸ் யூஸ்ட் இன் எ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்? பைகான்வெக்ஸ் லென்ஸ். அப்போது நம்மளுக்கு லென்ஸ், மிரர், இதில் இமேஜ் எங்கே வச்சு எங்கே ப்ளேஸ் பண்ண எப்படி கிடைக்கும் அப்படின்ற கொஸ்டினும், அதோட டைப் ஆஃப் லென்ஸ் எப்படி, ஒவ்வொரு லென்ஸுக்கும் எது என்ன யூசேஜ், டென்டிஸ்ட் எதை யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் மிரர் என்ன, இது எல்லாமே அப்கமிங் ஷிஃப்ட்டில் பார்த்துட்டு போயிடணும். அடுத்து, விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அ ஃபினான்ஸ் கமிஷன் டு ரிவ்யூ ஃபினான்ஸ் பொசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ்? ஆன்சர் ஆர்டிகல் 243Y. இந்த 243 சப்டிவிஷன்ஸ் 243 எல்லாமே ஆர்டிகல் 100 to 300 க்ளூ வீடியோ நம்ம ரயில் கோல் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்றே ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துக்கோங்க. அதிலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வருது. பொதுவாக இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்னு பார்த்தா இந்த 75 கொஸ்டின் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க, டெய்லி ரிவ்யூ பார்க்குறீங்க. இது மூலியமாகவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எதை நம்ம கவர் பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணணுன்னு. நான் ரொம்பலாம் சொல்லலை, உங்களுக்கு கொஸ்டின் நான் ஃபுல்லாகவே ஈஸி எல்லாமே கிளியர் பண்ணிடலாம், 40க்கு 40 வாங்கணும்னு சொல்லலை. அப்படி சொல்லவும் முடியாது. கொஸ்டின்ஸ்லாம் மாடரேட்டும் சில கொஸ்டின் இருக்குது, டஃப்பும் சில கொஸ்டின் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 20+ வாங்குற மாதிரி இருந்தாலே போதும். நீங்கள் மேக்ஸில் ஒரு 55 to 57 மேக்ஸிமம், மினிமம் 55. இந்த 55 + 20 இது மேக்ஸ் ரீசனிங் கம்பைண்டாக சொல்கிறேன். இந்த 55 + 20 அக்யூரேட்டாக போட்டு 75 அண்ட் 75 அபோலாம் இருந்தீங்கன்னாலே நீங்கள் சேஃப் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்கமிங் ஷிஃப்ட் போகிறவங்க இதை ரிவ்யூ பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஸ்ட்ரெஸ் ஆகவே வேண்டாம், தெரிஞ்சதை மட்டும் நீட்டாக போட்டு வந்தாலே போதும். முடிஞ்சளவு நெகட்டிவ் மார்க்கை தவிர்த்துருங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தாச்சு. இப்போ மேக்ஸ் ரீசனிங் இப்போ உள்ள ஷிஃப்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் 5 கொஸ்டின் கால்குலேட்டிவாக வச்சுருக்காங்க. கால்குலேட்டிவான டைம் டேக்கிங்காக இருக்குது. லைக் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆப்ஷனில் வந்து யூனிட் டிஜிட் கூட வச்சு எடுக்க முடியாத அளவுக்கு டெசிமல்லையும் மென்சுரேஷன்லாம் இந்த டெசிமல் வித்து ப்ராசஸ் லாங்காக பண்ணுற மாதிரி கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த கால்குலேட்டிவ் சம்மையும் இது நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மென்சுரேஷன், ப்ராஃபிட் லாஸில் டஃப்பான கொஸ்டின்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பாயிண்ட் வச்சு வர்ற சம்ஸ், இதெல்லாமே போட்டு பார்த்துக்கோங்க. ஜாமெண்ட்ரியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராவர்சல் லைன்ஸு, அப்புறம் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்முலா. ட்ரிக்னாமெண்ட்ரியில் மேக்ஸிமம் நிறைய பேர் விடக்கூடிய சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரியாக தான் இருக்கும். அதில் பேசிக் ஐடென்டிட்டி உள்ள ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் அந்த டேபிள், வேல்யூ டேபிள், இந்த ஷேடோ டைப் சம்ஸ். லைக் ஒரு ஆள் நிற்கிறாரு, அவரோட ஷேடோ விழுகுது, இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி வரும்ல, தட் டைப் ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துருங்க. நீங்கள் இந்த கால்குலேட்டிவ் சம்மை சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் மாடரேட் டு டஃப் லெவல் சம் எடுத்து போட்டு பார்த்துட்டு போங்க. ரீசனிங் பொறுத்த மட்டும் பெரிய பிரச்சனை இல்லை, 30 out of 30 வாங்கலாம் யாராக இருந்தாலுமே. பிகினர்ஸ் முதற்கொண்டுமே இப்போ உள்ள ஷிஃப்ட்டில் எல்லாமே இப்படி தான் இருந்திருக்கு. மிஞ்சி போனால் 1 or 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதுவுமே நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் குறைஞ்சது 25, குறைஞ்சது தான் 25 சொல்கிறேன், 25 to 27 or 8 வரைக்குமே வாங்க பாருங்கள். அந்த கால்குலேட்டிவில் அட்லீஸ்ட் பாதி சம் போட்டாலுமே போதும். ரீசனிங்கில் நீங்கள் 30 out of 30 வாங்கலாம், அட்லீஸ்ட் இதில் ஒரு 28.
இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போது மேக்ஸ் அண்டு ரீசனிங்கில் நம்மளுக்கு கிடைச்ச கொஸ்டின் வச்சு இப்போ சில சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு மாடரேட்டான சம்ஸ் தான், அதையும் பார்ப்போம். எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். மேக்ஸில் இப்படி ஒரு கால்குலேட்டிவான சம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டைம் டேக்கிங் தான். A train P going at the speed of 58 km per hour completely passes through train Q of length 238 meter going in the same direction on parallel tracks. இப்போ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போகிற மாதிரி பேரலல் ட்ராக்கில் போகுது. P வந்து இந்த ஸ்பீட்லேயும் Q வந்து கம்ப்ளீட்லி இந்த ட்ரெயின் இதை பாஸ் பண்ணுது Qவை சேம் டைரெக்ஷனில். எவ்வளோ நேரத்தில்? 7.5 minutes. ஹவு மச் டைம் இன் செகண்ட்ஸ் வில் P டேக் டு கிராஸ் கம்ப்ளீட்லி ட்ரெயின் லென்த் ஆர். இன்னொரு ட்ரெயின் இருக்குது, அதோட லென்த் ஆர். அதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர்றப்ப அதை எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா சேம் டைரெக்ஷன், அப்போ ஸ்பீடு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். 58 27 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 31 km/h வரும். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் செகண்ட்ஸில், ஸோ எல்லாமே மீட்டர் பர் செகண்டில் மாற்றிடுவோம். 31 × 5/18. ஓகே, டைமும் 7.5 கொடுத்துருக்காங்க. அப்போ 7.5ன்றதை நம்ம 7.5 × 60 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 75 × 6 5 4 450 செகண்ட்ஸ்னு வரும். இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு இருக்குது, டைம் இருக்குது. இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்ச வேண்டியதான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன? 31 × 5/18 இன்ட்டு டைம்ன்றது 450. இந்த டிஸ்டன்ஸுன்றது எதை குறிக்குது? ரிலேட்டிவ் ஸ்பீடு இங்கே போட்டாச்சு அப்படின்னா ரெண்டுக்குமே கம்பைன் பண்ணி, இப்போ ரெண்டு டிஸ்டன்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ட்ரெயின் பியோட லென்த்து நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கல, கியூவோட லென்த்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த பியோட லென்த் இருந்தால் தான் நம்ம ரெண்டாவது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி அப்ளை பண்ணவே முடியும். அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம். லென்த் ஆஃப் பி ப்ளஸ் அனதர் ட்ரெயின் லென்த் 238. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 31 18 இது 450. இதை கண்டிப்பாக கேன்சல் அவுட் பண்ணி நமக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் பி என்ன வரும் அப்படின்னு போடுறேன். 3637 வரும் மீட்டர். இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ டைரெக்டாக இதை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்துடுங்க. இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்பீடு என்னது? 38. அதுவே ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ இதுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு பார்க்க போனால் 38ன்றது ஒரு ஸ்பீடு, பியோட ஸ்பீடு 58. ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வரக்கூடியது ஆப்போசிட் டைரெக்ஷனை ஆட் பண்ணணும். சேம் டைரெக்ஷனை நம்ம இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். 58 27 மைனஸ் பண்ணி நம்ம இங்கே 31 கொண்டு வந்தோம் மைனஸ்க்கு. ஆப்போசிட் சைடு வருது அப்படின்னா ஸ்பீடை ஆட் பண்ணணும். இப்போ 58 38 96 வருது. ஓகே, இப்போ அந்த 96மே நம்மளுக்கு km/h இருக்கும். இதை 96 × 5/18 இப்போ தான் மீட்டர் பெர் செகண்டில் மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸுன்றது ரெண்டு ட்ரெயினோட லென்த்து. நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ட்ரெயின் 3637, இன்னொன்று இவங்க கொடுத்துருக்க ட்ரெயினோட லென்த்து 1 2 3. இப்போ ரெண்டையுமே நான் கூட்டுறேன். 0 6 7 3760. இப்போது சேம் இந்த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம் படி போடுறேன். டிஸ்டன்ஸ் என்ன? 3760. ஏன்னா ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் கிராஸ் பண்ணுறப்ப போடுவோம். ரிலேட்டிவ் ஸ்பீடு இங்கே என்ன வந்திருக்கும்? ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது 3760 டிவைடட் பை இங்கே டிவைடட் பை 96 × 5 × 18. ஏன் அப்படின்னா இந்த டைம் அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே தேவை. ஹவு மச் டைம் தான் கேட்டிருக்காங்க. டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. டிஸ்டன்ஸை இங்கே போட்டாச்சு. ரிலேட்டிவ் ஸ்பீடு 96 × 5 18 மேலே வந்துடும் நியூமரேட்டருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 141 வரும். அவ்வளோதான். இதே நான் கேன்சல் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. 5 ஈஸியாக கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். 3 6 18 16. இதை கேன்சல் பண்ணோம்னா 7 5 35 2 5 5 25 1 2 5 10. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 2 8 16 9 8 72 4 8 32. இதையும் கேன்சல் பண்ணேன் 47. ஸோ 47 × 3 இப்படி வந்து நிற்கும். இதுலேயே நீங்கள் யூனிட் டிஜிட் எடுத்திங்கன்னா ரெண்டே ஆப்ஷன் தான். 1 வரக்கூடியது ரெண்டே ஆப்ஷன். 7 3 21 4 3 12
2 இருக்கும், 141. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டிவாக கேட்குறாங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்கிப் பண்ணி பண்ண பழகணும். இப்போ இங்கே km/h இங்கே km/h ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு தடவை எழுதி அப்படிலாம் பண்ண வேண்டாம். 31 m/s கேட்டிருக்காங்க. ஸோ 31 × 5/8 18 அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீடில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப டேரெக்டாக இங்கே வந்துடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த சம்மை ஈஸியாகவே பண்ணிடலாம். நீங்கள் ஒன்லைனர் சம் 15 சம் இருக்குது கிட்டத்தட்ட கேட்குறாங்க. அதுக்கு எல்லாமே நீங்கள் டைம் கரெக்டாக எடுத்து பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கம்மியாக எடுத்து பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மை நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். அபவ் 55 கண்டிப்பாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கம்பைண்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைப்பில் கேட்டிருக்காங்க. ரிஷி ஹேஸ் ஒரு அமௌண்ட்டு வித் ஹிம், ஹி டிவைட் இட் அமாங் ஹிஸ் சன்ஸ் எஸ் அண்ட் பின்னு வச்சுக்குவோம். இப்போ 2 ஆறுன்றவன் எஸ்ஸுக்கும் பிக்கும் அமௌண்ட்டு பிரித்து தரான். ஆஸ்க் தெம் டு இன்வெஸ்ட் அட் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி. 2 பேரும் 8% இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்ப இட் வாஸ் சீன் தட் எஸ் அண்ட் பி காட் த சேம் அமௌண்ட் ஆஃப்டர் 19 and 20 years. 19 வருஷம் 20 வருஷம் கழிச்சு 2 பேரும் சேம் அமௌண்ட் கிடைக்குது. அப்போது ஹவு மச் டிட் ஆர் கிவ் டு எஸ்? அப்போ எஸ்ஸோட அமௌண்ட் என்ன கொடுக்குறப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு 8% இதுதான் நம்மளுக்கு ட்ரம் கார்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். 8%ன்றது என்ன? 100 108 மாறி இருக்குது. 100 to 108. இப்போ இதையும் போட்டோம்னா 50 54 ஆகும். 25 27 இப்படி வந்து நிற்கும். இதுதான் நம்மளுக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக அமௌண்ட்டுன்னு பார்க்க போனால் ஃபார்முலா என்னது? P × 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ ஃபஸ்ட்டு லோனுக்கு எஸ்ன்னு நான் வச்சுக்கிட்டேன். அவனோட அமௌண்ட்டு அவனோட பிரின்சிபலு ப்ளஸ் 1 + R என்ன? 8/100 ஹோல் பவர் n-க்கு 19 வருஷம் இவனுக்கு. இப்போ ரெண்டாவது லோனுக்கு பார்த்தோம்னா பின்னு நான் வச்சுக்கிட்டேன். 1 + R/100 சேம் 8/100 ஹோல் பவர் என்னன்றது 20ன்னு போட்டாச்சு. ஏன் இந்த இடத்துல நம்ம எஸ் பின்னு போடுறோம் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து 2 பேர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது தெரியாது. அதுக்காக தான் நம்ம 2 பேரோட பிரின்சிபலை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அவங்களோட நேமோட ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவங்க கொடுத்த டேரெக்டாக எல்லா அமௌண்ட்டையுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேரெக்டாக எஸ்பின்றதை அவங்க பிரிக்கிறப்ப ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ எஸ்பிக்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா இது மூலியமா? இப்போ எஸ் டிவைடட் பை பி = என்ன வரப்போகுது? 1 + 8/100 இது டிவைடட் பை இதுன்னு போடுறப்ப 20 பவரில் 20 இருக்கும் -19 அப்போ 1ன்னு வந்துடும். இப்போ S/P = 108/100. 108/100ன்றது என்ன? 25/27 வந்து நிற்க போகுது. கேன்சல் அவுட் பண்ணோம்னா கீழே 25 வரும், மேலே 27. இப்போ எஸ்ஸும் பி இப்படி கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு எஸ்பிக்கான ரேஷியோ கிடச்சதுக்கப்புறம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன? இந்த அமௌண்ட்டை தான் இவங்க 2 பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. 27 25 ரெண்டையும் கூட்டினோம்னா 52ன்னு வரும். 52 தான் 1612 அப்படின்னா அவங்க கேட்குறது யாரோட அமௌண்ட்டு? இந்த எஸ்ஸோட அமௌண்ட். அந்த அமௌண்ட்டு தான் டேரெக்டாக அவன் பிரின்சிபலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பான். அப்போ அந்த எஸ்ஸோட அமௌண்ட் இதுலேருந்து எடுத்தால் முடிஞ்சது. 27 என்னன்னு பார்த்தா முடிஞ்சது. 52 தான் 1612. இது எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணுறேன். 2 டேபிளில் பண்ணால் இங்கே 26. இதை கேன்சல் பண்ணுறேன். 806ன்னு வரும். டேரெக்டாக 26 டேபிளே அடித்தோம்னா இங்கே 26 இங்கே 2 3 3 வரும். இங்கே வந்து 2 வரும். அப்போ 1. இப்போ 31 × 27 மல்டிப்ளை பண்ண முடிஞ்சது. அப்போ யூனிட் டிஜிட் 7ல் முடியணும். எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 2 இருக்குது. ஓகே, அப்போ பண்ணிட வேண்டியதான். 27 31 7 2 7 3 சார் 21 2 3 சார் 6 7 7 இங்கே 3ன்னு வரப்போகுது. 37 முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து, பை செல்லிங் an article at 7/20 of its actual selling price, a trader incurs a loss of 30%. இப்படி 7/20 of actual selling priceல விற்கிறப்ப ட்ரேடருக்கு 30% நஷ்டம் அடைகிறான். இஃப் he sells the article at its actual selling price, கரெக்டான செல்லிங் ப்ரைஸில் விற்றா எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் SP1ன்னு வச்சுக்கிட்டேன். அது என்னவா இருக்குது? 7/20 ஆஃப் ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ்க்கு இருக்குது. இப்படி இந்த மாதிரி செல்லிங் ப்ரைஸில் விற்கிறதுனால தான் அவனுக்கு 30% நஷ்டம். ஓகே, அப்போ இந்த வேல்யூன்றது என்ன? 7/20 ஆஃப் SP. இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னா 30% நஷ்டத்துக்கு சமம்.
அப்போ 30% நஷ்டத்துக்கு சமன்றது 70% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸா? ரைட். இப்போ இந்த இது ஃப்ரேம் பண்ணிட்டாலே முடிஞ்சது. இப்போ இது மூலிமா SP/CP பார்த்தோம்னா சம் ஓவர். இங்கே 5 இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 10 SP/CP is equal to 2/1. இது மூலிமா நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ வரப்போகுது? 1 கூட அப்படியே ஒரு மடங்கு அப்படியே கூட இருக்குது. 100% அப்படியே எக்ஸ்ட்ரா கிடைக்குது. CP 1 SP 2ன்னா இருக்கிறத விட அப்படியே 100 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? ஆன்சர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 100%. அவ்வளோதான் இது ஆன்சரு. இப்போ இதை வச்சு நீங்கள் போட்டிங்கனாலுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை CP இன்ட்டு 100. ப்ராஃபிட்ன்றது என்ன? SP மைனஸ் CP 1/CP இன்ட்டு 100%ன்னு போடுவோம். ஆன்சர் 100%. அதை தான் நான் டேரெக்டாக இங்கே போட்டேன். இந்த மாதிரி முடிஞ்சளவு சுருக்க பாருங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து டேரெக்டாக கொண்டு வரதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு சம்மை அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறப்ப டேரெக்டாக எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கட்டைல் பண்ணி கொண்டு வர முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் சேவ் பண்ணலாம், போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. PQRS இது குவாட்ரிலேட்டரல்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஆங்கிள்ஸோட ரேஷியோ இங்கே கொடுத்தாச்சு. இது என்ன மாதிரி குவாட்ரிலேட்டரல்னு கொடுத்த ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போது சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் எப்போவுமே எப்படி இருக்கும்? 360 டிகிரி. இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதான். 4 3 7 7 7 14 14 6 20. இப்போ 20 தான் 360னா கேன்சல் அவுட் பண்ணுறேன். இப்போ 1ன்றது 18 டிகிரி வருது. இப்போ 118னா 418ங்கும்போது 72 டிகிரி. இப்போ 318ங்கும்போது 18 × 3ங்கும்போது 40 24 54 டிகிரி வரப்போகுது. இப்போ 6 × 18 8 6 are 48 6 108 டிகிரி. இன்னொன்று 7 8 7 are 56 7 5 12 120 டிகிரி. இப்போ 4 ஆங்கிள் கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள், இது தேர்ட் ஆங்கிள், இது ஃபோர்த் ஆங்கிள். இந்த 4 ஆங்கிளும் பார்த்தோம்னா அப்படியே அடுத்தடுத்து தான் கொடுத்துருக்காங்க. இது ஆங்கிள், ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிள். இப்போ இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கிற எந்த ஆங்கிளுமே ஈக்குவலாக இல்லை. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றது கண்டிப்பாக ராம்பஸ் அண்டு பேரலோகிராமில் இருக்கும். இல்லை சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே 360 தான். ஆனால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கிறது தான் இது ரெண்டுக்குமான கனெக்ஷனே. இதில் அப்படி இருக்கா? இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனுமே வராது. கைட்டை பொறுத்தளவு அட்லீஸ்ட் ஒன் பேராவது ஈக்குவலாக இருக்கணும். அதுவுமே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. 4மே வெவ்வேறு ஆங்கிளாக தான் இருக்குது. ஆனால் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் 180 டிகிரி இருக்குது. இப்போ இது கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ ட்ரெப்பீசியம்னு போட்டுடலாம். இது வேறு ஒன்றும் இல்லை. லாஸ் ஆஃப் குவாட்ரேட்டர் ஒவ்வொன்றுக்கும் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே சிம்பிளாக போடக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் ஷிஃப்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. x², x³ x⁴ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு போயிருங்க. அதுவுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட்டில் கொடுத்ததுனால நிறைய பேர் குழப்பிடுதுன்றாங்க. இது சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பாருங்கள். x = 7 + 4√3. அப்போது இதில் 1/x நமக்கு தேவை. 1/x வேறு ஒன்றுமே இல்லை, நடுவில் மைனஸை போட்டுற வேண்டியதான். இதுதான் 1/x. நம்மளுக்கு x³ + 1/x³ இதுக்கான ஃபார்முலா என்னது? பொதுவாக a³ + b³ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா a + b the whole cube minus 3ab into a plus b. அதே மாதிரி இதை பண்ணோம்னா x plus 1/x the whole cube minus 3 into x into 1/x அப்புறம் x plus 1/x. இப்போ இதுலேயே பார்த்தோம்னா x கேன்சலு. x plus 1/xன்றது என்ன? 7 + 4√3. சாரி, எக்ஸுன்றது தான் 7 + 4√3. x plus 1/x அப்படின்னா இது ரெண்டையுமே கூட்டணும். அப்படி கூட்டுறப்ப இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ 14³ மைனஸ் 3 இன்ட்டு இந்த எக்ஸ் 1/x கேன்சல் ஆயிரும். x + 1/x என்ன? எக்ஸு ப்ளஸ் 1/x ஏற்கனவே பண்ணால் தான் 14. இப்போ 14³ என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா சம் ஈஸியாக பண்ணிடலாம். 2744 இதுதான் x14ஓட க்யூப் மைனஸ் 14 × 3 42. இப்போ யூனிட் டிஜிட்டில் 2ல் எது இருக்குதோ அது ஆப்ஷனை போட்டு முடிச்சிடலாம். ஆனால் 2 ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா தனியாக பண்ணி தான் ஆகணும். 2702ன்னு வரும். இதுதான் ஆன்சர். ரயில்வே ரிலேட்டட் குயிக் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரயில் கோல் மெயின் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன்.
அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரயில் கோல் சேட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடியாஸுமே நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ரயில் கோல் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரயில் கோல் சேனல்.